இருந்தது அவளுக்கு. ஆனா அவளுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓட்டி என்ன நினைச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் சார். அனஸ்தீசியா கொடுத்ததுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன்னா இசிஜி எக்கோ மட்டும் வச்சு எப்படி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள உள்ள ஒரு கேஸ் எக்கோ எடுக்கல சார். சிடி இசிஜி மட்டும் வச்சு எப்படி ஆப்ரேஷன் எடுக்கலாம்? அனஸ்தீசியா டாக்டர் எப்படி ஃபிட்னஸ் கொடுக்கலாம்? எக்கோ இல்லாம ஃபிட்னஸ் கொடுத்து ஓட்டில கொடுத்தா எங்க ஸ்டூடெண்ட் வெளியே அனுப்பியிருக்காங்க. உள்ள நினைச்சு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஓட்டில ஓட்டு சிலிண்டர் இல்ல கேட்டா லெக்சர் சாப்பா சொல்றாங்க சீனியர். ஓட்டு சிலிண்டர் இல்லாம 1.5 மணி நேரம் ஓட்டி என்ன பண்ணாங்க? 1.5 மணி நேரம் என்ன சார் பண்ணாங்க? இத்தனைக்கு ப்ரொசீஜர் கூட ஸ்டார்ட் பண்ணல. மேல ஒரு கீரல் கூட இல்லல. அனஸ்தீசியா மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கேட்டா அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கறாங்க. அவளுக்கு கார்டியோமயோபதி சூசைட் கார்டியோமயோபதிங்கறாங்க. லைட் நார்மல்னு சொல்லி அசஸ்மென்ட் கொடுத்த பிறகு இப்ப சொல்றாங்க சூசைட்ங்கறாங்க. சூசைட் எபிசோட் 3 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆவா? கார்டியோமயோபதி ஈஸியா ஒரு டிசைன் கூட இருந்திருக்காதா? 3 நாளைக்கு அட்மிஷன் ஆனதே. நாளைக்கு சர்ஜரி அப்படினா இன்னைக்கு தான் அட்மிஷன் ஆகும். இப்பதான் 3 நாளைக்கு அட்மிஷன் போட சொன்னாங்க. ஏன் 3 நாளைக்கு அட்மிஷன் போட சொன்னாங்க டாக்டர்? கேட்டோம் காலையில அனஸ்தீசியா டாக்டர் கேட்டனா நானும் ஒரு பொண்ணு கேட்கும். ஏன் நீங்க எக்கோ எடுக்காம அனஸ்தீசியா ஃபிட்னஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டனா 20 வயசு பிள்ளைக்கு எப்படி எக்கோ எடுப்பான்னு சொல்லி கேட்பாங்க. எங்க கிட்ட கேக்குறாங்க.